வணக்கம்ப்பா. இன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டி பூஜையில் 6வது நாள் மகா கந்த சஷ்டி விரதம். அதுக்காக நாங்கள் பக்கத்தில் உள்ள முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ளது கடுகுமலை. ஒரு 20 நிமிஷம் பிரயாணம் தான் ஆகும். போயிட்டுருக்கோம் பாருங்கள். மழை காலங்கிறதுனால குளத்துலலாம் நல்லா தண்ணி பெருகி இருக்குது. மற்ற காலங்களில் இது வறட்சியாக இருக்கும். ஏன்னா இது வானம் பார்த்த பூமி தான். மழை தண்ணி தான் இங்கே குளத்தில் இருக்க தண்ணி தான் சேமிப்பாகும். இப்போ பாருங்கள், கழுகுமலையை வந்துட்டோம். எங்கள் ஊர்லேருந்து உள்ளே போன உடனே முதல்ல லெஃப்ட் சைடில் பார்க்குறது இந்த மலை தான். ஆனால் இது சாமி இருக்கிற மலை கிடையாது. அதோ இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவில். இது குடைவரை கோவில்னு சொல்லுவாங்க. நிறைய சரித்திர பின்னணி உள்ள கோவில். நூற்றாண்டு பழமை வாய்ந்த கோயில். சமணர்கள் இங்கே இருந்த நிறைய அடையாளங்கள் உள்ளன மலையின் உச்சியில். அதை இன்னொரு வீடியோவில் ஒரு நாள் பார்க்கலாம். இப்போது இதுதான் கோயிலோட முகப்பு தோற்றம். கோயில் பிரசாதத்துக்கு தேங்காய் பழம் பையனும் மருமகளும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நானும் என் பேரனும் கோவிலோட முகப்பு தோற்றத்துக்கு போகிறோம். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஷேக்கிங்காக இருக்குது. சரி, இப்போது கோவிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் இதுதான் என்ட்ரன்ஸு. இது குடைவரை கோயில். அந்த மலை குகையை குறைஞ்சு உள்ள கோயில் இது. பிரசித்தி பெற்ற முருகன் ஸ்தலம். இன்றைக்கி சாயந்தரம் இங்கே சூரசம்ஹாரம் நடைபெறும். சாயந்தரம் ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால நாங்கள் காலையிலே வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் போய் வர உடனே இல்லையா, சாயந்தரம் சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால் நாங்கள் அதிகாலையிலே இங்கே வந்துவிட்டோம். இன்னும் நேரம் ஆகி வந்தால் ரொம்ப கூட்டம் இருக்கும். பாருங்கள், இது கோயிலோட வலது பக்கம் மலை பின்னணி தெரியுதா? இந்த உச்சியில் தான் வெட்டுவான் கோயில் இருக்குது. சமணர்களுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது. இன்னொரு தடவை அதை பார்க்கலாம். இது வந்து இந்த மண்டபம், இந்த ஆஸ்தான மண்டபம். இது இங்கே பங்குனி தேரோட்டம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த கோயிலில் தேரோட்டம் நடக்கும். சுற்றில் இருக்க அத்தனை கிராமங்கள மக்கள் இதங்கே வருவாங்க. ரொம்ப விசேஷமாக நடைபெறும் ஒரு உற்சவம் அந்த கோவிலில். பாருங்கள், இந்த குளத்தில் எப்பவும் தண்ணி இருக்கும். இதுதான் ஸ்தல விருத்தம்னு நினைக்கிறேன் நான். இந்த குளத்தில் தண்ணி இப்போ கட்டி கிடக்கு. மழைக்காலங்கிறதுனால மழை இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கும். இப்போ இது அர்த்த மண்டபம் பார்ப்போம். இப்போ கோயிலுக்கு உள்ள நம்ம போகலாம். வாங்க, கோயிலுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோவுக்கு அனுமதி கிடையாது. எடுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான இது என்னென்னா, முருகனோட நெத்தியில் இருக்கிற ஒரு நவரத்தன கற்கள் வந்து கோவில் வாசல்லேருந்து பார்த்தாலே ஒளிரும். அப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இது வீடியோவில் கவர் பண்ண முடியாது. பாருங்கள், அந்த தூரத்துலேருந்து எடுக்கும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த தெரியுதா, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஒளி தெரியும். அதுதான் அவரோட நெத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நவரத்தன கல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த தெரியுதா? சிவப்பாக ஒரு இது தெரியும். ஜூம் பண்ணி பார்க்கும்போது லேசாக தெரியுது. பாருங்கள், அந்த இதுதான் அவன் நெத்தியில் உள்ள இதுக்கப்புறம் வீடியோ அனுமதி கிடையாது. நாம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம். இங்கேயும் ஒரு சாய்மான் சுவாமிகள் இருக்காங்க. இது கோவிலுக்கு வெளியில் போகிற வாசல். சாயந்தரம் சூரசம்ஹாரத்துக்காக வேலோட முருகன் ரெடியாக இருக்கார். இனிமேல் 6 மணிக்கு மேலே சூரசம்ஹாரம் நடைபெறும். நாங்கள் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது பால்குடம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பாருங்கள், இது பக்கத்து கிராமங்கள்லேருந்து வேண்டுதல் பண்ணி முருகனுக்கு பால்குடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதைத்தான் நான் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பிரயாணத்தில் இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த கோயில். நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த முருகன் கோவிலை நீங்கள் தரிசிங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்.